2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு உற்சாக வரவேற்பு. பாஜக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகைக்கும் மாநில தலைவர் நிகழ்விற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். பாஜக மாநில தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. நாளை மாலை தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. நாடு கடத்தி வரப்பட்ட பயங்கரவாதி தஹாவூர் ராணாவை டெல்லி சிறப்பு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய என்ஐஏ அதிகாரிகள் 18 நாள் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவு. நீட் தேர்வு அச்சத்தால் உயிரை மாய்த்து கொண்ட மாணவர்களுக்கு அதிமுக மாணவரணி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு நன்மை அளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் வேண்டுகோள். வக்ஃபு சட்ட திருத்தத்தால் வரும் காலங்களில் இஸ்லாமியர்களின் வாழ்க்கை தரம் உயரும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நம்பிக்கை. தன் பெயரில் எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என நித்யானந்தா தகவல். தாம் எழுதிய ஆன்மீக நூல்களை தனது சொத்துக்கள் எனவும் விளக்கம். பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் வீதி உலா. சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. பழனியில் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் ஸ்லோவாகியா பல்கலைக்கழகம் வழங்கியது. அமெரிக்காவின் ஹட்சன் நதியில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து. பயணித்த 6 பேரும் உயிரிழந்ததாக தகவல். பிலிப்பைன்ஸில் களை கட்டிய பலூன் திருவிழா. ஹீலியம் வாயு நிரப்பிய பிரம்மாண்ட பலூன்களை வானில் பறக்கவிட்டு மக்கள் கொண்டாட்டம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி வெற்றி. 8 புள்ளிகளுடன் 4வது தொடர் வெற்றியை பதிவு செய்து அசத்தல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக தோனி மீண்டும் செயல்படுவார் என அறிவிப்பு. காயம் காரணமாக ருத்ராஜ் கைக்வாட் தொடரில் இருந்து விலகியதை அடுத்து நடவடிக்கை. குட் பேட் அக்லி படத்தை தொடர்ந்து GT4 கார் ரேஸிற்கு தயாராகிறார் அஜித். இணையத்தில் வீடியோ வெளியிட்டு உறுதிப்படுத்தினார்.